அறக்கட்டா எப்படியாப்பட்ட அண்ட வேர்ல்டுல இருந்தவர் தெரியும். செவ்வந்தியக்காட பொட்டலம் அவுட்டா என்ன நடக்கும்? சம்பவத்தை பண்ணி விட்டு செவ்வந்தியக்காட முடிச்சு அவுக்கக்குள்ள வருங்கால ஒரு ஜனாதிபதியும் அதுக்குள்ள மாட்ட போறாரு அடிவார கட்டாயம். செவ்வந்தியக்கா ஒளிச்சு வச்சதுல வருங்கால ஜனாதிபதிக்கு தொடர்பு இருக்கு. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரணப் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது. மகனுக்கு தேவையில்லாத வேலை. இந்த கூட்டு சேர்க்க சரியில்லாட்டி சேர்ந்தது சரியில்லை தான். உங்க சைடுல எல்லாரும் உத்தமர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு இப்படி ஒரு கேஸ் நம்பட்டிருக்கே, என்ன செய்ய? அதுக்கு எங்கட தலைவர் என்ன சொன்னார்? 7 முறை சிங்கப்பூர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். கிறிஸ் வழக்கு என்ன மாதிரி டீல்ஸா? நாமளுக்கு எதிரான கிறிஸ் வழக்கு 2 இந்திய சாட்சிகளுக்கு அழைப்பாணை. அந்த 2 பேரும் வந்து சொன்னாங்கன்னு சொன்னா இல்ல அதான் எல்லாத்தையும் இப்ப அடுத்தடுத்து கைதுகள் நடக்கும் போது இப்படி எல்லாம் செய்யும் போது இது அரசியல் பழிவாங்கல், இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு அடிச்சு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீதி அமைச்சர் மகனை இப்படி செய்தா ஜனாதிபதி மகனை கூட விளையாட்டு காட்டியிருப்பாங்க. எங்க அப்பா யாரு செட்டிங்கா வரும், இனிதான் வரும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு காலையில் எழும்புனா எல்லா ராஜபக்சக்கள்ற சண்டு நண்டு எல்லாம் ரோட்டு வழியே குறுக்காலையும் மரக்காலையும் ஓடிக்கொண்டிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் தான் நடந்திருக்கு காலையிலே. இப்ப அண்மையில இந்த போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாள் நீதி அமைச்சர் யாரு நம்ம விஜயதாச ராஜபக்ச அவர் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, என்னடா அந்த மனுஷன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படிதான் செய்வாப்புல. இப்ப என்னடா இது இப்படியெல்லாம் சம்பந்தமே இல்லாம இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமா தான் நிறைய கதை வரும். சானியா அபேசேகர் அது பில, ரவீஸ் நவீரத் இது பில, இவங்கெல்லாம் இதுக்கு தகுதி இல்லை, இது விசாரிக்க அப்படி இப்படின்னு தொடர்ந்து விமர்சனம். ஒரு 3 நாள் போகல, இன்னைக்கு அவருடைய மகன் மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்து மாட்டிக்கிட்டு, அவர் மாத்திரமல்ல நம்ம கட்சியில யாருமே தவறானவங்க இல்லை அப்படின்னா ஊழல் மோசடி இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்புல யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய அவர் செய்ததுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யறாரு? நீங்க சும்மா எல்ஜின்னு சொல்லி ஒன்றை பிரான் பண்ணுவேன். நீங்க குற்றச்சாட்டுகளை நியாயமா வைக்கணும் தெரியும். அவர் செய்ததுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யறது? அது சரி, நீ பாவம் இப்ப ஏமாந்துட்டாரு. இப்ப என்ன அடுத்தடுத்து அடி விழுவுது எதிர்கட்சியில சஜித் அடுத்த விக்கெட் போகுது போல கிடக்கு. அந்த போலீசார் அச்சுறுத்தின பதுல எம்பி அவருக்கு கட்டம் கட்டிட்டாங்க. இல்ல டெல்சான் இதுல ஒண்டா புரிஞ்சு கொள்ளணும், மக்களும் புரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும். நீதிமன்றம் சுயாதீனமா செயற்படக்குள்ள என்ன அரசியல் பழி வாங்கலண்டுவீங்க? அதுதான் என்னென்ன அரசியல் பழிவாங்கல்ன்றீங்க? முதல்ல இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கல் என்றார்கள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போடும். இலங்கையில யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மினிஸ்டர் ராஜபக்சன்னு சொல்லல, என்ன டெல்சானி பிரிச்சு சொல்லணும். மைந்தையில 3 பிள்ளைகள் மனுஷி, இங்கெல்லாம் ராஜபக்ச விஜயதாசைர மகன், அதுவும் 12 பரவாயில்ல 1200 கட்டபுள்ளே. அதான் கொஞ்சம் சொல்லிடுவோம், நாங்க விளக்கப்படுத்திடுவோம் அந்த நியூஸ. அறக்கட்டா எப்படியாப்பட்ட அண்ட வேர்ல்டுல இருந்தவர் தெரியும். கணக்கு குவேஷன் வரும் ஒரு ஆன்சர். செவ்வந்தியக்காட பொட்டலம் அவுட்டா என்ன நடக்கும்? சம்பவத்தை பண்ணி விட்டு செவ்வந்தியக்காட முடிச்சு அவுக்கக்குள்ள வருங்கால ஒரு ஜனாதிபதியும் அதுக்குள்ள மாட்ட போறாரு அடிவார கட்டாயம். போன்ல போட்டோஸ் இருக்கதா கடந்த காலங்கள்ல பேசப்பட்டுச்சு. போட்டோ மட்டும் இல்ல, அங்க ரெக்கார்டிங் இருக்குது. சாமா இருக்கு. அப்ப கொஞ்சம் மாற்றுறது செவ்வந்தியக்கா ஒளிச்சு வச்சதுல வருங்கால ஜனாதிபதிக்கு தொடர்பு இருக்கு. ஆனா அந்த நியூஸ் சொல்லிடுவோம். அறக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக்கவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான
தடுப்பு காவல் உத்தரவிலிருந்து விடுவித்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றி சிஐடி அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி அவரை சாதாரண கைதியாக தடுத்து வைப்பதற்காக 1200 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரணப் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது. இதான் சம்பவம். 1200 அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஆனா விஜயதாச ராஜபக்சர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு, பண வசதி படைத்தவங்க தான், அவங்க நல்ல வசதியானவங்க. அதுவும் பரம்பரை பணக்காரரா இல்ல, லோயர்ஸ் டாக்டர்ஸ் அவங்க சைட்ல அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர். மகனுக்கு இந்த தேவையில்லாத வேலை, மகனுக்கு தேவையில்லாத வேலை, மகன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டாரு. மகனோட சேர்ந்தது சரியில்லை, அந்த கூட்டு சேர்க்க சரியில்லாட்டி சேர்ந்தது சரியில்லை தான். சரித் அபேசிங்க ரொம்ப நாள் அவரை அடிச்சு அடியா பார்க்கணும். எஸ்ஜேபில இருந்துகிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லாத கருத்தை கூட இவர் சொல்லுவார். சரித் அபேசிங்க அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எதிர்கட்சி தலைவர் யோசிப்பார், இது என்னடா இந்த கொள்கையில நான் இல்லையே, இதையே சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. ஆனா இன்னைக்கு நீதி அமைச்சர் அரசு நாணயக்கார சொன்னாரு, என்ன எதிர்கட்சி தலைவரே உங்க சைடுல எல்லாரும் உத்தமர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு இப்படி என்ன? அதுக்கு எங்கட தலைவர் என்ன சொன்னார்? 7 மணி சிங்கப்பூர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பாருங்களேன் பாருங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்பதான் சொல்லியிருக்காரு பாராளுமன்றத்துல, பாதாள குழுவுடன் ராஜபக்சவுக்கும் சஜித் கட்சி உறுப்பினருக்கும் தொடர்புங்கிற ரீதியில அதுல ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும், எந்த விதமான பாகுபாடும் இன்றி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காரு. சட்டமாதிபரின் விசேட மனுவுக்கு அமைய நாமலின் கிறிஸ் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்ததா? விசாரணை ஆரம்பமாயிருக்கு. தொண்டை வெயில் கூட அப்ப இழுக்குது, கரகரக்குது. அதே போல அவருடைய தம்பி ரோஹித ராஜபக்சவும் இன்னைக்கு வந்திருந்தார் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு, விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். அதை என்ன சொல்ல விடுங்களேன், சொல்லுங்க. வந்ததை நான் சொல்றேன், நீங்க அதுக்கு பின்னுக்கு சொல்லுங்களேன். நீங்க என்ன குறுக்க பாயிருங்க அடிக்கடி. மிரிகானையில் உள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்த சம்பவம். புரியுதானே டெல்சான்? 1200 19 எல்லாம் ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் குறைவா ஆரம்பிப்பாங்க. விசாரணை எனக்கு என்னடா இல்ல டெல்சான், எனக்கு 2 ஒப்பிட்டு பார்த்தேன். தமிழகத்துல திருட்டு திமுக குடும்பமும் ஒரு தரும் வேலை போகல. கருணாநிதி 2-3 படம் எழுதுனது, அதை தவிர அந்த குடும்பம் என்னென்று பணக்காரர் ஆயிடுச்சுன்னு தெரியாது. அது மாதிரி ராஜபக்சே பார்த்தீங்கன்றால் கம்பாந்தோட்டை எம்பி, முதல் பிரதி அமைச்சர், அமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி. இந்த 2009க்கு பிறகு பாத்தீங்கன்னா அயராத வளர்ச்சி, அப்பா அயராத வளர்ச்சி. இப்ப நினைக்கிறேன் நம்மட கையெல்லாம் இப்படி இங்க சொல்றேன், இப்ப நம்மட மக்களோட கையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தடிப்ப மாதிரி இருக்கு கையெல்லாம், அவங்களோட கையெல்லாம் பூ போல இருக்கு, பஞ்சு மாதிரியான கைகள் தான் அது. என்ன டெல்சன் காலையில இப்ப ஒரே திறந்தாலே ஒரே ரணகலமா தான் இருக்கு. இன்னைக்கு அதை விட ரணகலம் என்னன்னா, இப்ப கைது பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் பரபரப்பு அப்படி இப்படி இருக்க போது பார்லிமெண்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக், அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் வந்து இன்டர்வியூ யாரும் எதிர்பார்க்கல, வந்து ஒரு 45 நிமிஷம் ஸ்பீச்சோட கொடுத்தாரு. ரைட், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. இத்தனால நாங்களே தேடி இருக்கமே, ஜனாதிபதி சைலண்டா இருக்காரு. நான் எதிர்பார்த்தேன் வர வந்து இருக்கணும் என்ன காரணமே அப்படின்னு. இன்னைக்கு வந்துட்டாரு. எல்லாம் போறதெல்லாம் ப்ராப்பரா போய் கொண்டு நமக்கு அவர் தேவையில்லை, அமைதியா இருந்து விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை. அது சரி டெல்சா. அந்த நாமலும் பிரதி அமைச்சர் ஒரு ஆளும் நாடாளுமன்றத்துல மோதி கொள்ற ஒரு விவாதத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் டெல்சா, ஞாபகம் இருக்கா? அது என்ன டெல்சா அதுல சொல்றான் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப சுரேஷ் அலிக்கு ஆதரவா போதி பூஜை நடக்கிறது தானே. போதை பூஜை நடத்துறத வந்து இவர் இங்கிட்டு மஹிந்த ஜெயசிங்க பிரதி அமைச்சர் சொல்றாரு, பாருங்க சுரேஷ் அளவுக்காக இவங்க எல்லாம் போதி பூஜை நடத்தி இருக்காங்க. அதுக்கு இவர் கேட்கிறாரு நாமல் ராஜபக்ச, போதி பூஜை நடத்துவோம் தான், உங்களுக்கு இது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுதாங்க நான் அப்படி வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு அந்த கேள்வி வந்து தெரியுமா? ஒரு சுரேஷ் அளவுக்கே போதி பூஜைண்டா நீட்டு போட்ட லிஸ்டுக்கு எல்லாம் இப்ப வேற வருது. அப்ப நீ முதல் ஒரே என்ன பசான் சொல்றாதான் இருக்க வேணும். நீ இவரங்க டெல்சன் காணல 2 பேர் தலைமறைவு. யாரு? மனைவியில வழக்கு வந்தோடனே உதய கம்பம்பிலேயே நேற்று முண்டை ஆளையும் காணும். ஆனா இருக்காரு அவர் அப்பா, அவருக்கு தூக்கம் போகாது. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, சரியா?
அதை நான் போயிட்டு ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லணும்னு தான் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருக்காருன்னா, தமிழ் இனவாதிகளுக்கு ஏன் பௌத்தர்களும் கத்தோலிக்கர்களும் அடித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவு ஏன் இவர்களுக்கிடையில் வன்முறை உருவாக வேண்டும், தமிழ் இனவாதிகள் எதிர்பார்ப்பதாக அவருடைய கேப்ஷன் இருக்கு. இன்னைக்கு காலைல போயிட்டு பாக்குறேன், அதுல கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாரு. யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. எனக்கு உள்ளுக்கு ஆல்ரெடி எல்லாம் கிழிச்சு வச்சிருக்கானுங்க அந்த கமெண்ட்ல போயிட்டு. கமெண்ட் செக்ஷன் ஆஃப். அதோட சரி. நான் எதிர்பார்த்து இன்னைக்கு காலையில போயிட்டு என் கருத்தை பதிவு பண்ணுவோன்னு அநியாய மிஸ் ஆகிடுச்சு. ஓப் பண்ணிட்டாரு. வீடியோ இருக்குதா? வீடியோ இருக்கு, இந்த இருக்கு. அப்ப போட்டுருங்க, போட்டுருவோம். මම අර දෙමළ බෙදුම්වාදීන්ගෙත් එක්ක එකට එකතු වෙලා සිංහල බෞද්ධ කියන කොටස තමයි මහජාතිය සිංහල නෙවෙයි සිංහල බෞද්ධ ඒ ප්‍රවාහයට එරෙහිව කතෝලික අපිත් දෙමළ බෙදුම්වාදීන්ගේ ගොඩට එකතු වෙන්න ඕනේ කියලා. මේක තමයි දෙමළ බෙදුම්වාදීන්ගේ සැලැස්ම. அவர் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு என்னன்னு சொல்லிருந்தா, இவர் இந்த நாங்க இதுல தொடர்ச்சியா சொன்னாங்க இவர் இனவாதத்தை தூண்டுறாரு, ஒரு வன்முறையை தூண்ட விளைக்கிறாருன்னு. அதுக்கு இவருக்கு யாராவது சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போட்டு இவர் பிளேட்டை மாத்தி விட்டார். ஏன் நாங்க மோதிக்கொள்ளணும் அவங்களுக்காண்டு. இடையில தமிழ் மக்கள் இந்த 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 சீன் சம்பந்தமா அவங்கள எதையுமே கதைக்கல. இப்ப இவர் குழுவை பாக்குறாரு. தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, பௌத்தர்களும் கத்தோலிக்கர்களும் அடிச்சு கொள்ளணும், வன்முறைப்படணும். என்னங்கடாப்பா அந்த மனநில தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு துளியளவும் இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த உதயகமன் பில ஈஸ்டர் அட்டாக்கு அப்புறமா இந்த தண்டி அருவாள், இந்த வாழை இவரும் அந்த மத்து பண்டார்னு ஒருத்தர், அவர் இப்ப வெளிநாட்டுல தலைமறைவு, இவங்க எல்லாம் சேர்ந்து உங்க கட்சியில சேர்ந்து அவர் பெரிய தொகை காசோட தலைமறைவு. ஆமா, அந்த கதையும் இருக்கு. அப்ப அதை வாள் எடுத்துக்கிட்டு போறாங்க இவங்க, ஏதோ கொள்கை ரீதியா அப்படி போற மாதிரி போயிட்டு இதெல்லாம் எப்பயோ அவர் பெரிய தொகை காசோட தலைமறைவுன்றாங்க. யாரா அவர் அந்த மத்துவ பண்டாரங்கிறதா? ஆமா, அந்த வழக்கு போய்கிட்டு இருக்குதான் சொல்றாங்க. ஆனா ரீசெண்டா இந்த அப்டேட்டும் இல்ல. அதை பத்தி தேடுவோம், அனிவாரம் கிடைக்கும். எனக்கு ஜனாதிபதி சொன்னதுல பிடிச்சது என்ன தெரியுமா? விரைவில் பசிலை இழுத்து வருவேன் அல்லது அழைத்து வருவேன் அல்லது கைது செய்து வருவேன் அப்படிங்கிற அதிரடி ஒரு சொல்லிருக்க. அதிரடியான ஸ்பீச்சை தான் இருந்துச்சு எனக்கு. மாஸ் ஸ்பீச், அதிரடி ஸ்பீச். நாங்க முந்தின நாள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? பசிலை இழுத்து வருவோம் பிரதி இவர் சொன்னது யாரு? அமைச்சர். ஆமா, இப்படியும் ரெட் நோட்டீஸ் அனுப்பி எடுக்கப்படும் ஆல்ரெடி மே 1 ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. நடந்துருச்சு. இப்ப அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப என்ன நடக்க போகுன்னு சொன்னால், அமெரிக்க தூதரகத்துக்கு கூட இந்த விஷயம் கையாளப்பட்டு அமெரிக்க போலீசாரால கைது செய்யப்பட்டு இவர் ஒப்படைக்கப்படலாம். மோசடி தானே. அமெரிக்க போலீசார உதவியோட இது ஒரு ராஜதந்திர முறைமையா மாற்றப்பட்டு, அவர் இப்ப பப்ளிக்கா தான் இருக்கிறார். சில உலக ஓடிட்டாலும் தெரியாது. சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் பதுங்கி இருப்பவர் விரைவில் கைது செய்யப்படுவார் ஜனாதிபதி கூறினார். பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள பல குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ள விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி சொல்லியிருக்கார். விரைவில் கைது. நாட்டில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள், போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்புடையவர்கள், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் பல குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முடிஞ்சது என்று பார்த்தார். தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பலருக்கு விசாரணைக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. பலர் மீது வழக்குகள் உள்ளன. சிலருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இவர்கள் தேவையானவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுடைய வழக்குகளை தொடர முடியும். ஆனால் பலர் இங்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று பதுங்கி இருக்கின்றனர். இங்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு பின்னர் சிவப்பு பிடியானையும் பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அமெரிக்காவில் சென்று பதுங்கி இருக்கிறார். நிச்சயம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்படுவார் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல் நிலையை காரணம் காட்டி அவர் இலங்கைக்கு வருவதை தவிர்த்தார். இதனை அடுத்து பெசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் எதிர்வரும் நாட்களில் பெசில் ராஜபக்சவை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படலாம். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரோட தொடர்பு பாத்தீங்களா? எனக்கு அதான் சிரிப்பாகுது. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இல்ல இவங்களோட பிசினஸ் எல்லாம் பாத்தீங்களா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் என்னன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் மற்றும் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலோக பொருள் இவங்களோட கம்பெனியை மெயினானது. எனக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு ஆள்ற சொத்து முடக்கியாச்சு. யாழ்ப்பாணத்துல அரியால கிழக்கு பூம்புகார் வீதியில வசிக்கக்கூடிய தர்மலிங்கம் ராஜீவ் காந்தன் என்பவர் சொத்து முடக்கியாச்சு. அது போன்று இன்னும் ஒரு சிலர் சொத்து ஜே.கே. பாய் மறந்திருக்க மாட்டேங்க, செவ்வந்தி அக்காவுக்கு வழிகாட்டினவர் செவ்வந்தி. அது போன்று பலர் சொத்துக்கள் முடக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது.
செவ்வந்தீர விசாரணையில முக்கியமான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆமா 2029 ஜனாதிபதி கனவு காண்றவங்க பிரதானமா இருக்கவங்க தான் அவங்க. கிறிஸ் வழக்கு என்ன மாதிரி டீல்ஸா? அல்ல, இந்தியர்கள் 2 பேர்த்துக்கு அழைப்பானை விடுத்திருக்காங்க சாட்சி சொல்றதுக்காக. நான் அதை சொல்லணும்னு தான் இருந்தேன். நாமளுக்கு எதிரான கிறிஸ் வழக்கு 2 இந்திய சாட்சிகளுக்கு அழைப்பானை. அந்த 2 பேரும் வந்து சொன்னாங்கன்னு சொன்னா டர். அரசியல் பழிவாங்கலாக நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா இது அரசியல் அப்படி பழிவாங்கல் இல்லைன்னு ஜனாதிபதி சொல்றாரு. இல்ல, அப்படி ஒரு அறிக்கை வரும். வரும் பாரு, கட்டாயம் வரும். இப்பயே வந்துகிட்டு தானே இருக்கு. இல்ல அதான் எல்லாத்தையும் இப்ப அடுத்தடுத்து கைதுகள் நடக்கும் போது இப்படி எல்லாம் செய்யும் போது இது அரசியல் பழிவாங்கல், இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு அடிச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சரித் இந்த அபேசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு எஸ்ஜேபியில காலையில ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. செஞ்சது வந்து புத்திக பத்திரன். புத்திக பத்திரன் என்ன சொல்றாருன்னா, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல். இந்த அரசாங்கத்தின் குறைகளை விமர்சிச்சதுக்கு அப்புறமா தான் சரிதா பேசிங்க இவங்க கைது பண்றாங்க. இந்த போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? அந்த வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்கு, குழந்தைகள். சரிதா பேசிங்களுடைய 3 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்காவது அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு முகத்தை பார்த்தாவது இந்த போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் சிந்திக்க கூடாதா அப்படின்னு புத்திக பத்திரன்னு கேட்கிறாரு. டக்குன்னு என் மைண்டுக்கு வந்துச்சு. புத்திக பத்திரனே, நீங்க முதலமைச்சரா இருக்கக்குள்ள எல்லாம் எங்கட தமிழ் மக்கள் எத்தனை பிள்ளைகள் அப்ப 2009 கோமாவில இருந்து நீங்க புத்திக்கு கிட்ட தான் கேட்கணும். புத்திக்கு புத்தி இல்லாம காய்க்கிற கதை இதெல்லாம். புத்திக சொல்ற மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க தானே. இப்ப போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும், டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு, டஃபி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகள் கையில கொடுத்து, இந்தாங்க பாப்பா சாப்பிடுங்க, உங்க அப்பாவை நாங்க ஒரு ரவுண்ட் கூட்டு போயிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகணும் போல. நாங்களா கதை என்ன எவ்வளவு பெரிய அநியாயக்கார அறக்கட்டாவுக்கிட்ட அதுவும் டியோல வெளியெடுக்கிறதுக்கு, டியோ தடுப்பு சட்டம் அதுல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு இவரும் அப்போதைய நீதி அமைச்சருடைய விஜயதாச ராஜபக்சேவுடைய மகன் ரக்கித ராஜபக்சே சேர்ந்துகிட்டு போட்ட டீல் இது. இல்ல டெல்சான், விஜயதாச மகன் செய்தது சரிதானே. அப்பா நீதி அமைச்சர் நீதியை காப்பாடி அறக்கட்டாத. சரி, அது சரி. யோசிச்சு பாருங்க, நீதி அமைச்சரா இருந்து இதே ஒரு மோசடி என்றா எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கும். அதுதான் விஷயமே. இது வந்து இப்ப வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு அறக்காட்டாட மனைவி என்ன செஞ்சுட்டா, அவங்க கோல் பேசின ரெக்கார்டை வந்து வெளியிட்டுட்டான். இப்ப அந்த கோல் ரெக்கார்ட் வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல பேசுறாரு. போட மாட்டீங்களா? அதுல போட்டுருவோம் சாமாருக்கு இருந்தா போட்டுவிடுவோம். ஏன்னா சிங்களத்துல இருக்கு. சரி கேளுங்க கொஞ்சம். ஹலோ අපිට ඉන්නවා ලයින් එකේ. රයිට් ඔය ඊයේ කතා කරලා ගියාම පස්සේ මං ඊයේ මෙයා ආවා. එයා පල්ලෙහාට ගිහිල්ලා ආයෙම මේ අපේ චරිත කතා කරන් පස්සේ මේ මදුනංගි ආවා එළියට. ආයෙම ආවා මට කතා කරලා. ආවට පස්සේ මම කිව්වා දැන් ඊට නිදර වැඩසටහන වෙනකොට අර තව ලක්ෂ අපි තව 10ක් දෙන්න තියෙනවා කියලා කිව්වා. ඒක දෙවෙනි වැඩේට ලක්ෂ රිමාන්ඩ් කරන වැඩේට සෝරි මේ දානවට රිමාන්ඩ් කරවන්නට ලක්ෂ ඩියෝ වැඩේට ලක්ෂ 10ක් දැන් ලෑස්ති කරන්න ඕනේ කිව්වහම පස්සේ යාකුවා හරි අයියේ මමත් ඒක ගැන තමයි මේ කල්පනා කර ඉන්නේ. සයි සල්ලි මේ ඉල්ලුවාද කියලා ඇහුවා. කවුද කියලා මං කිව්වා මෙහෙමයි මේ දේශබන්දු අච්චර දෙනවයි කියලා කිව්වා. ටිරාන්නලස්ත මෙච්චර දෙනවයි කියලා ඉවරලා කිව්වා. அப்ப அந்த மனைவி கிட்ட ஓவர் த போன் பேசுறது என்னன்னா, ரக்கிதா அபே சிங்கையும் சரித் 2 பேருமே துபாய்க்கு போயிருக்காங்க இவங்களை சந்திக்கிறதுக்கு. ஒரே ஃபிளைட்ல போயிட்டு அங்கதான் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த உங்க கணவரை வெளியே எடுக்கிறோம், அழகா பாஸ் பண்ணி தாரோம், வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா பிடிஏ இருந்து நாங்க ரிலீஸ் பண்ணி நோபல் கைதியா நாங்க மாத்தி தாரோம், பார்த்து கவனிங்க. அதுக்கு தான் இந்த அமௌண்ட் 1200 லட்சம். அதை வந்து பார்த்து செஞ்சு விடுங்கன்னு. அதை விட பெரிய அமௌண்ட் தான் பேசப்பட்டிருக்கு. முடியாத பட்சத்துல தான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப பாத்துங்க 50 கோடி பேசப்பட்டிருக்கு. கடைசியில் அது 12 கோடியோட முடிஞ்சிருக்கு. அதுதான் கதையே இங்க. அப்ப சரி, ஆனா பாருங்கன்னா கோடி அவன்கள்ட்டையும் காசு இருந்திருக்கு தானே. அதை யோசிங்க. 12 கோடிங்கிறாங்க. அதை யோசிக்கல. நீதி அமைச்சர் மகனை இப்படி செய்தா ஜனாதிபதி மகன் எவ்வளவு விளையாட்டு காட்டியிருப்பான். எங்க அப்பா யாரே செட்டிங்கா வரும், இனிதான் வரும். ஒரு நீதி அமைச்சர் மகனே இவ்வளவு அநியாயம்டா ஜனாதிபதி மகன் நான் செய்ய இல்ல. முதல்ல டில்சான் இதுல ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று சொல்லலாம். என்றால் 2005ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரையும் அமைச்சர்களா இருந்த குடும்பத்தில லிஸ்ட் எடுத்து அந்த குடும்பத்தில அந்த அமைச்சர்களாக முதல் இருந்த வருமானம்,
அதுக்கு பொண்ணேர் இருந்த வருமானத்தை எடுத்து இவங்களை எல்லாம் என்ன சொல்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும். ஹவுஸ் ஆமா ஆமா ஏன்னா இவங்களை கொண்டு போய் வச்சு வீண் செலவு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்களை தேவையானதை கொடுத்து அப்படி செய்து இவ்வளவு வரையும் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணாங்க நாடு உருப்படும். இப்ப எனக்கு இப்ப புத்திக்க பத்திரன ஒரு ஆள்ற மகனை பற்றி கவலைப்பட்டதை பற்றி நீங்க சொன்னீங்க சரியா? ஒரு ஆள்ற மகனை பற்றி எனக்கு இப்ப வருங்கால ஜனாதிபதி பிள்ளைகள் என்ன பண்ணுறது என்ன செய்யணும் தெரியாது. எப்படி அளப்போது கூட தெரியல. பாவம் என்ன செய்ய ராக்கெட் வீரன் ராக்கெட் வீரன். ஆனா இது இந்த லைன்ல தேசபந்தும் இருக்காரு. தேசபந்து டிரானாலஸ் சம்பந்தம் அவருக்கு ஐடென்டி கார்டு இல்ல. தேசபந்துக்கு அவர் பாவம் ஐடென்டி கார்டு இல்ல, அட்ரஸே இல்லாதவர். வெகு விரைவில் இலங்கையில் ஒரு பெரிய பலமான செய்தி ஒன்று. இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து கேட்பான் அடையப்பா. அப்ப இவர் போய் கேட்பார், அப்பாவை கேட்பார் விஜயதாசர் 1200 வாங்கின நீ 2 அச்சரி எனக்கு சொன்னையா நீ? அது அப்பாவுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். நான் எதிர்பார்த்தேன் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இவர் இப்ப இருப்பாரு பார்த்துட்டாரு. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இப்ப நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டதும் அங்க இவர் கருப்பு கோட்டை போட்டு வந்துட்டாங்க. வாதாடுவோம் தெரியா மகனுக்காக. ஆனா வந்துட்டாங்க, ரெடியா வந்திருக்காங்க. அவரும் லோயர் ஒருத்தர் தானே, எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்ற தலைக்கு உள்ளவே இருக்கு. ஆனா மிக விரைவில் பாராளுமன்றத்துல ஒரு சீட் மாற போகுதாம். இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல அதை வச்சு அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதையை கேட்டு பாராளுமன்ற உறுப்பினர் போயிட்டு ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டுக்கு வர போறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இப்பயே ரிக்வெஸ்ட் பண்றாரு சபாநாயகர் கிட்ட, ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த இடத்துக்கு வர போறாங்க, நான் போயிடுவேன் இன்னும் 2 மாசத்துல. ஆனா இந்த சீட்ல உட்கார வைக்காதீங்க, ஏன்னா பக்கத்துல இருக்கவரோட எனக்கு இந்த பெண் பாதுகாப்பு இல்ல, பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால வேற சீட்டை மாத்திட்டாங்கன்னு குழந்தை தரமா அனுப்பிச்சு. அதை விட இன்னும் என்ன சொன்னார், பதுளைக்கும் ஒரு எம்பி வேணும், ஹரிசைக்கும் ஒரு எம்பி வேணும். 2 சீட் காலி ஆகுது எஸ்ஏபியில. ஹரிசா வார வெளியில வார. அப்படியா? நீங்க சொன்னா சரிதான், அடிச்சு விட்டுரும். ரைட். ஆனா ரைட், முடிக்கிறதுக்கு முதல்ல நேற்றைய நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸ் கொஞ்சம் வாச்சிருவோம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். ரைட்டா? ராஜபக்ஷ குடும்பம் பாராளுமன்றத்தில் குப்பைகளை கூட்டி அள்ளிய வேலையை சிறப்பாக செய்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் அதான் ஆரம்பிக்குது. கொலைகார இனவரியன் கோட்டா அப்பாவி பொதுமக்களையும் ஊடகவியலாளர்கள் அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுக்கு பின்னால் தெரியும் இனவரியாட்களும் சொல்லி வேற லெவலில் இருக்கிறாங்க. தம்பி டில்சான், தம்பி தமிழரசு இருவருக்கும் காலை வணக்கம். குவைத்திலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை தினமும் காலையில் பார்க்கிறேன், நன்றி அண்ணா. இலங்கையில் அரசாங்கம் தமிழ் மக்களின் நகைகளை கையளிக்க முற்படுவது வரவேற்கத்தக்க. அதேபோல் எங்கள் மக்களின் நகைகள் மற்றும் பணத்தையும் கபலீகரம் செய்து வெளிநாடுகளில் சுகபோக வாழ்க்கை வாழ்பவரிடம் எப்படி அறவிடலாம், இதுக்கு பதில் சொல்ல இயலாது. கட்டுப்பாடு, கட்டுக்கோப்பு, நீதித்துறை கற்பழிப்பு செஞ்சவன் பிணை பெற்று வெளியே. யோசித்த ராஜபக்ச 50 லட்சம் பிணையில். நானும் ஒரு மலையக பெண், தற்போது சவுதி அரேபியாவிலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிறேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுடைய நிகழ்ச்சி அருமை. எண்ணூர் ஹட்டன், நன்றி. ஹட்டன் கண்டி பதுல பல இடங்கள், நிறைய பேர் ஹட்டன் கண்டி பதுல பல இடங்கள்ல இருந்து நிகழ்ச்சியில பாக்குறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், தொடர்ந்து இப்படி பின்தொடருங்க. இன்னொருக்கு, நான் தற்போது சவுதி ரியாத்தில் இருக்கின்றேன். நான் இலங்கை திருகோணமலை கிண்ணியா. முக்கியமான விஷயம், இலங்கையில் தேர்தலில் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்கும் சிஸ்டத்தை மிக சீக்கிரம் அறிமுகப்படுத்தி அதனூடாக வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களில் மிக நீண்ட ஆசை நிறைவேற்ற உங்கள் நாட்டு நடப்பு மூலம் தற்போதுள்ள அரசுக்கு அழுத்தம் கொடுங்களேன். அத்துடன் எவ்வளவு பெரிய பெரிய விடயத்தில் அரசுக்கு ஆலோசனை சொல்லும் தமிழரசர் டில்சான் தம்பி, நீங்கள் இருவரும் இந்த விடயத்தை சீக்கிரம் செய்தால் உங்கள் நாட்டு நடப்புக்கும் பல சல்யூட்டுகள் உரித்தாகும்னு சொல்லிருக்காரு. நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக நாங்க இனி வார நாட்கள்ல சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கதைச்சு அதை ஒரு பேசு பொருளாக்குறோம். டெல்சான் உங்களோட இன்டர்வியூலயோ அல்லது இந்த இன்டர்வியூலயோ நான் அதை முயற்சி செய்யறேன். கட்டாயம் நீங்க சொல்லுங்க. ஓகேண்ணா, அந்த விஷயங்களோட பாய், சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.